ஜம்போவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இட்லி ரொம்ப ஸ்பெஷல். அந்த இட்லிக்கு கொடுக்குற காம்பினேஷன் மீன் குழம்புங்கிறது திருச்சியில எங்கேயும் கரெக்டா இருக்காது, இங்க கரெக்டா இருக்கு. இட்லிக்கு மீன் குழம்பு கொடுக்குறாங்க. சப்பாத்தில வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆம்லெட் மாதிரி போட்டு சப்பாத்தி ஒன்று கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா, எக் ஆம்லெட். அது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இது. அதே மாதிரி ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கெமிக்கல் இல்லாம கலர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நீட்டா போடுறாங்க. ஆனால் ஆமாங்க, அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்சியில் வந்து இட்லிக்கு மீன் குழம்பு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உறையூரில் இருக்க ஜம்போ இட்லி மீன் குழம்பு கடையை ட்ரை பண்ணுங்க. உண்மையிலுமே டக்கராகவே இருக்கும். ஸோ தோசையை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட 15 வெரைட்டிஸ் இருக்காங்க. இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிலேருந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 11 மணி வரைக்கும் நம்ம சுட வாங்கிக்கலாம். இட்லிக்கு தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வாங்கிக்கலாம். மீன் குழம்போட இட்லி சாப்பிட்றப்போ செம்ம டக்கராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான்வெஜ் வெரைட்டிஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. மீன் இருக்குது, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கான் இருக்குது. அதெல்லாம் வெஜிடேரியன் வந்து வெஜிடேரியன் வாங்கிக்கலாம். மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீன் சைஸை பொறுத்து இவங்க 15 ரூபாலேருந்து 30 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் சமையல்ன்றனால எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். வீட்டு முறை சமையல்ன்றனால இவங்களோட கடை எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உறையூரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கடையை திருச்சியில் நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ண